ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு டேமுக்கு போக போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் அப்போலேருந்து காலையிலேருந்து நான் வரலன்னு வலுக்கட்டாயமாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க கேட்காம நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. கிட்டுவும் அபியும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆன்ட்டி நிம்மி எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. நான், அம்மா, நைனா, அங்கிள், கிச்சு நாங்கள் மட்டும் தான் டேமுக்கு போக போகிறோம். அங்கே இன்ன வரையும் நானும் அந்த டேமுக்கு போயிருக்கேனாடி. அந்த டேம் போயிருக்கேனா? இல்லை, அந்த டேம் போயிருக்கோம்டா. மீன் சாப்பிட போயிருக்கோம்ல. ஆமாம், என்ன டேம் பேர்? கேஆர்பி. ஏதோ கேஆர்பி டேமா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டேமுக்கு வந்தாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் இவங்க கேட்காம என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து என்னை மட்டும் காருக்குள்ளே விட்டுட்டு இவங்க எல்லோரும் மீன் சாப்பிட்றதுக்காக அங்கே போய் எல்லாம் மீன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போய் வீடியோ மட்டும் எடுப்போம். நம்ம வந்துட்டு இந்த தைப்பூசம் சரிங்க வச்சு தைப்பூசத்துக்கு 21 நாள் விரதம் இருக்கும்ல, இன்னும் ஒரு 3 days என்னமோ தான் இருக்கு. அதனால நான் வந்து சாப்பிட மாட்டேன்னா கேட்க மாட்டேறாங்க. நமக்கு 11ஆம் தேதி வேறு தைப்பூசம் வருது. அதனால கடுமையான விரதம் இருக்கணும். இன்னைக்கு நைட் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். வேலைப்பாடா வெளில வர என்னாச்சு? இங்கே வந்து ஏற்கனவே அபி வந்து சாப்பிட்டாலாம் மீன். கேப்படா கேப்ப காரமா கேப்ப என்ன கூட்டு வந்து வச்சுட்டு நடிக்காத. ஏன் அபி கேட்டுக்கடி, காரமா கேட்டிருக்கிறான். நான் சொன்னோன்னே அபி சாப்பிடலன்னு வருத்தமா. இவங்கெல்லாம் மீன் சாப்பிடுவாங்களாம், எனக்கு ரசம் வாங்கி கொடுப்பாங்களாம். கேட்டுக்கோங்க கைஸ். போகும்போது நியூஸ் பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருங்க உங்களோட நேம் மட்டும். சாப்பிடாம நம்ம எப்பயுமே ஒரு பெரிய ஃபுட்டி. என்னால் வந்துட்டு சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நார்மலாக ஏதாவது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, என்னால் சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் அடுத்து அப்படி குக்குன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன். இந்த டயட்டில் இருக்கும், நம்ம அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்குவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் நான்வெஜ்னால் சொல்லவே வேணாம், எல்லாத்தையும் அப்புன்னு சாப்பிடுவேன். ஆனால் இந்த 21 நாள் நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல. இப்போ கூட பாருங்கள், மீன் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு அந்த டெம்டிங் வரும்ல, நமக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை. நார்மலாக தான் எனக்கு என்னமோ அப்படியே வயிறு செம்ம ஃபுல்லாக நமக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு தோணாதில்ல. எதுவுமே தோணுனா மட்டும்தான் நான் செய்வேன். ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை. அது ஒரு முருகரோட அருளா என்னன்னே தெரியல. நான் ஆன்ட்டி வந்துட்டு விரதம் இருப்பாங்க. போன தட்டி வந்து தைப்பூசம் என்னது சஷ்டியா எதுக்கோ ஒரு விரதம் 48 நாள் இருந்தாங்க. அப்பயும் நான்வெஜ் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்பயும் நான் ஆன்ட்டிகிட்ட கேட்பேன், எப்படி ஆன்ட்டி நீங்கள் எப்படி ஆண்டி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ உடனே எனக்குலாம் தோணவே இல்லைம்மா, நான் செஞ்சு கொடுப்பேன், ஆனால் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இப்படி தோணாமல் இருக்குன்னா அது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓ, இப்படி தான் உங்களுக்கு தோணாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஆடி மாதத்தப்போ நான் விரதம் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆடி ஒன்றப்பெல்லாம் இங்கே தான் இருந்தேன்னா, அப்போ வந்துட்டு உடனே சரி ஆடி மாதம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம விரதம் இருக்கலாம், நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் என்னமோ இருந்தேன். 3ஆவது நாளாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புக்குன்னு. ஆனால் இந்த வாட்டி இந்த 21 நாளுங்கிறது வந்துட்டு எனக்கு போனதும் தெரியல. பெருசாக எனக்கு சாப்பிடணும்னு எந்த ஆசையுமே வரல, எதுவுமே வரல. நல்லா இருக்கு. அந்த சாமியை நினச்சி கும்பிட்டாக்கா அந்த அருள் அப்படியே இருக்குதாட்டு இருக்குது. இவங்கெல்லாம் உட்காந்து அப்படி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இருங்க, உங்களுக்கு பேக்கப் வரும், சாப்பிட்றேன்.